நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்களம், சும்மா கிடக்கிற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேசி மகாலட்சுமி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. ஆமா, இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? சும்மா திடீர்னு பையன் சொன்னேன். சும்மா திடீர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்குது என்ன கஷ்டம்? சும்மா எவன் வேணாலும் இருக்கலாம்டா. அப்படியா? ஆமா. அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். சொல்லு. 1 மணி நேரம் நீ சும்மா இருக்க. அப்படி நீ சும்மா இருந்தீனா வாழ்நாள் பூரா நான் உனக்கு சும்மா வேலை பார்க்குறேன். சரிடா. நீ என்கிட்ட தோத்துட்டீன்னா நம்ம 2 பேர்த்துக்குள்ள பேச்சை நிறுத்திக்கலாம். பேச்சுவார்த்தையை நிப்பாட்டுறது ஒரு பந்தயமா? நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காதா? போட்ட 5 சவுக்கடி நீ என்கிட்ட வாங்கணும். 5 சவுக்கடியாடா? தோத்து போன 10 சவுக்கடி வேலை வாங்கிக்கிறடா. ஒத்துக்கிறியாடா? எழுதியது சவுக்க ஜெயிச்சிருவானோ? எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/4 மணி நேரம் ஆச்சு. ஏ தள்ளு, ஏ புளி மூட்டை, கடைக்கு வந்து அரிசி கொடு பருப்பு கொடுன்னு வாங்க தெரியுதுல, இல்ல காசு கொடு, கடைக்கு போய் சாமம் போடணும். ஏய், 1 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா உட்காரணும். எடுக்கைய இல்ல முதல்ல காசு கொடு. அப்புறமா என்ன போறவா என்ன சொல்லுங்க? ஏல எங்க என்ன பண்ற? சும்மா தான் இருக்கிறேன். இல்ல சும்மா இருக்கிறியா? என்ன துட்டு எடுத்து வைல. அப்புறமா தரையா என்ன சொல்லுது? அப்புறமா கடை பக்கம் வந்து பருப்பு கிருப்புன்னு கேப்பல, அப்ப தெரியுமா நான் யாருன்னு. யோ விலகியா, யோ புளிமுட்டை, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, கையெழுத்து போடு. ஏய், 1 மணி நேரம் சும்மா இருக்கணும். குடுமையா மணி ஆர்டர் வேண்டாமா? யோ ஒண்டி புலி, உன் பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, போய் கொடுத்துரு. என் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டில கொடுக்கணும். என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற? என்னை வேலை வாங்க, வேலை வாங்க, வேலை. ராஸ்கல். டேய், இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னடா டேய், முகூர்த்த நேரம் முடிய போகுது, நிலக்கதை கொண்டாடாம என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். சும்மா உட்காந்து 10 நிமிஷத்துல நிலக்கதை வரல மகனே, நீ இந்த ஊர்ல இருக்க மாட்டா, தெரிஞ்சுக்க. ஏய் வாங்கடா. என்ன மன்னிச்சிடுறியா? ஏன் நேரம் கூட என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. ஒத்துக்கிறியா? அப்ப என் சவால் விட்டு தப்பு தானே? தப்புதானப்பா, தப்புதான். அப்ப பேசுற மாதிரி 10 சவுக்கடி வாங்கிக்க. வாங்கிக்கிறேன்ப்பா, வாங்கிக்கிறேன். அது ஒண்டி புலி மெதுவாடிப்பா. மெதுவா தானே? இந்த பாரு, இந்த பாரு, மெதுவா இருக்கு, மெதுவா. இனிமே சும்மா இருக்கணும். கேவலமா பேசுவாங்க. மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பிரதர் ஸ்டாப். முன்ன பின்ன பார்த்துருக்கனா? அதானே பார்த்தேன். ஐயோ எங்க பார்த்தேன் சொல்லு. அங்க வரும்போது முன்னாடி பார்த்த, உன்னை தாண்டினதுக்கு அப்புறம் பின்னாடி பார்த்த. ஆஹா, ஆரம்பத்திலேயே ஆப்பு வைக்கிறேன். இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ? எப்பா, நான் நேரே வந்துடுறேன். அப்ப இப்படி வா. மேட்ருக்கு நேரம் வரேன்னு சொல்ல வந்தேன். என்ன மேட்ரு? ஆமா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை வச்சிருந்த பகவதி தானே நீ? இல்ல. இல்லையா? அப்ப ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ற திருமல அதுவும் இல்லையா? அப்ப கண்டறதுல கைய ஓங்குற மதுரை இல்ல. அட என்னடா இது? அப்ப வெட்டித்தனமா ஊரை சுத்துற கிள்ளி பையன் சொல்லு. அவன் இவன் பேசுன கிழிச்சிடுவேன். சரி, அவர்னு வச்சுக்க. நீ தான் கிள்ளின்னு ஒத்துக்க. நான் இல்ல. அப்போ அண்ணன் தம்பி யார் இருக்காங்களா? இருக்காங்க. அத முதல்ல சொல்ல வேண்டியதானையா? அவரு நானும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸியா. 2 பேரும் நிறைய படங்கள் வச்சு நிறைய இடங்கள்ல கூடி கும்மி அடிச்சிருக்கோம். அது சரி, சொல்லிட்டு வந்தியா சொல்லாம வந்தியா? அவர் ஆசீர்வாதத்தோட தான் வந்திருக்கேன். அப்ப அடிச்சு தூள் கலப்பு எவ்வளவு செலவான நான் பாத்து அடி. அட பாவி பயல, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன செஞ்சுட்டு போறான் பாத்தியா? சரி பரவாயில்ல, ஒரு அடி தானே. இங்கிட்டு போனா வேலை வாங்குவாங்க. நம்ம அங்கே. ஹலோ, யாரா இங்க வந்து போன் பண்றது? உன்னதான். ஒன்னத்தானா? என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? பிறண்டுகிட்டு இருக்கேன். எந்திரி. என்னப்பா உத்தரவெல்லாம் பலமா இருக்கு? என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். சும்மாவே இருக்கிறதா என் தொழில். இந்த ஆள் எப்படி கரெக்ட் பண்றது? யூ ஆர் ரியலி கிரேட். அப்படின்னா மிகப்பெரிய ஆளுன்னு சொன்னேன். எப்படி? உலகத்திலேயே 3 பேர் தான் இப்படி. யாராரு? ஒன்னு கடவுள், இன்னொன்னு முனிவர் என்ற ரிஷிகள், 3வது நீங்க. அது மிகப்பெரிய புத்திசாலியா இருக்க. நான் சொன்னதை ஒத்துக்கிட்டு சூப்பர் உதாரணம் வேற சொல்ற. இனிமேல் இந்த ஊர்ல எவனாச்சும் நீ சும்மா கிடக்கிற பேடான்னு சொன்னா நீ சொன்னதை வச்ச வாய் அடிச்சு போடுறேன். அப்படின்னா வாங்க போலாம். எங்க? சும்மா. அப்படின்னா போலாம்.
தம்பி கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? சரிண்ணே. எப்படிண்ணே ஏறினீங்க? ஒருத்தனை குனிய வச்சுதான். ஒரு வெட்டினரி டாக்டருக்கு தேவையான எல்லா விஷயமுமே இங்க இருக்குண்ணே. ஆ, எங்க தாத்தா ஒரு குட்டி சரணாலயமே அமைச்சு கொடுத்துருக்காரு. அட இதெல்லாம் கம்மிப்பா. உன் தாத்த மிச வெள்ளாவையில வச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு பளிச்சுன்னு இருக்கே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன? இந்த வெள்ளப்புறா கறியை திங்கிறனாலதான். வெள்ளையா இருந்தா வெள்ளை புறாவா? பின்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. திஸ் இஸ் டிராவல். டிராவல்னா ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு போறது பேர் தான் டிராவல். அதான் வெளியூர் பஸ்ஸுக்கு பூரா டிராவல்ஸ்னு வச்சிருக்கானா? இதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராணிக்கு தூது அனுப்பணும்னு வெய்ய, இது கால்ல கட்டி அமிச்சா போதும், இது உடனே போய் சேர்த்துட்டு வந்துடும். பரவாயில்லையப்பா, சின்ன பையனா இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயத்தை சேகரிச்சு வச்சிருக்கப்பா. பின்ன என்ன எல்லாரும் உன்ன மாதிரி மூளையை வேஸ்டா வச்சுப்பாங்க, எதுக்குமே யூஸ் இல்லாம. ஆஹா, என்ன பாட்டு சத்தம் கேக்குது? உன் தாத்தை கொண்டு வந்து ஏதோ ஒரு குயில் எஸ்கேப் ஆகி ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கு. வா ஓடி போய் அதையும் படம் பிடிப்போம். ஏய், அவன் இந்த தோட்டத்துல தாண்டி இருக்கான்னு சொன்னாங்க. பார்த்து பேசி புறா வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுடி. ஓகே. அடடா, பூ மாதிரி இருக்கிற காலு ரெண்டும் அடிமேல் அடி வைக்கிற அழக பாத்தியா? சிம்பிளி சூப்பர்னு. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த பின்னாளோட அசைவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குண்ணே. மொத்தத்துல இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் காயம்பட்ட புறாவுக்கு ட்ரீட் பண்ணி நடக்க வச்சு வர்ணிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இடி விழுந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கே, என்னாச்சு உனக்கு? டேய், இடியில இருந்து கூட தப்பிச்சலாம்டா. ஆனா ஐயனார் அடியில இருந்து எவனுமே தப்பிக்க முடியாதுப்பா. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. ஆனை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னேன்னா. ஓசை முன்னால வந்துருச்சு, இனி யானையெல்லாம் பின்னால வரும். சாதாரண யானையா இருந்தா கூட பரவாயில்லப்பா, பூரா மதம் பிடிச்ச யானைடா. காலில் மிதிச்சு கிழிச்சிருவாங்களே. எனக்கு புறா வேணும். அதை வேற ஆட்டிய போட்டியாடி. சின்ன பையன் சாவாசுக்கிறது சரியா இருக்குடா. எதை சொல்ற நீ? அவ கேக்குற அடிப்பட்ட புறாவை. என்னமோப்பா, நேத்துல இருந்து என் காதுக்கு எல்லாமே தப்பு தப்பா விழுகுதுப்பா. எனக்கு என் புறாவை கொடுக்க போறியா இல்லையா? என்ன கண்மணி, அப்படி பேசாதப்பா பிள்ளைட்டு, அப்படி பேசாதப்பா. நீயே ஒரு பெண் புறா, ஒரு வெண்புறாவை சுடலாமா? இந்த பிட்ட வேற போறியாடா நீ? ஏ நில்லு. ஏதோ உன்னை பார்த்தா உங்க அண்ணன் பார்த்தவன் கண்ணெல்லாம் நோண்டிடுவானாமே. நான் இப்போ உன்னை பார்க்க போறேன், போய் சொல்லு. நேராக நேராக லக்கேஜ கூட்டாள தவிர குறைக்க மாட்டேங்கிறான் ஐயா. உன்னை தொட்டா தொட்டவன் கையெல்லாம் வெட்டிடுவானாமே. நான் இப்போ உன்னை தொட போறேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் விரல் பார்க்கர் பெண்ணு மாதிரி இருக்கு, எடுத்து கவிதை எழுதவா? உன் கால் இருக்கே பட்டுப்பூச்சி மாதிரி மெது மெதுன்னு இருக்கு, தட்டி பறக்க வைக்கவா? உன் கழுத்தழகு வலம்புரி சங்கு, எடுத்து ஊதுனா பாட்டு வருமா? வரும். பாட்டு வராரா? அவங்க அண்ணங்கார படையோட வருவாட்டாடி செய்யற வேலைக்கு. போய் உங்க அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லு. ஐயோ, வம்ப வாயால கேட்டு வாங்குறாரு. போ. அண்ணா, வீட்டுக்கு போவோமா? நான் வரலப்பா, நான் இந்த கூண்டுக்குள்ளே இருந்துடுறேன். இந்த புறாவுக்கு போற ஏறே நானும் சேர்த்துட்டு இப்படியே வாழ்ந்துருந்தா என்னைய கூப்பிடாதீங்க. எனக்கு இதாண்டா சேஃப்டி. அதுக்குதான் பூட்டு இல்லையே. பூட்டு இல்லையா? பூட்டு இல்லையா? அப்ப பூந்துருவாங்களே உள்ள, என்ன பண்ணுவேன்? ஐயனாரு காரு அத்தி சொல்லி வாய் முள்ள அடுத்த நிமிஷமே வராங்களே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போய் முடியே எனக்கு ஒன்றும் புரியலையே. சும்மா இருந்தாலும் கொடுத்து விட்டாங்களே ஐயா. டிரைவரு ஒண்ணுக்கு போறேன். அட நாரப்பயல, அதுக்கு இங்கிட்டு தான் வரணுமாடா? அங்கிட்டலாம் இடம் பொருள் கிடையாதா உங்களுக்கு? ஐயோ, வெறும் காருக்கெல்லாம் நான் ஓட வேண்டியதா இருக்கு. உன்னை தொட்டு தடவி பேசுறான், உனக்கு கோவமே வரலையாடி? இந்த விஷயம் மட்டும் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சது, முதல் அடி எங்க எல்லாருக்கும் தான் விழும். முதல் அடி என் மனசுல தான் விழுந்தது. அவன் பார்த்தது பிடிச்சது, அவன் தொட்டது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏப்பா,
இது பெண்புறாவா இல்ல வெண்புறாவா? சமாதான புறா. அப்படின்னா எங்கேயாவது சண்டை நடந்துச்சுன்னு வெய்யு, ஆ, அங்க இதை அமிச்சா போதும், போய் சமாதானம் பண்ணிட்டு வந்துடும். அப்படின்னா இந்த சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் அனுப்பலாங்கிற. ஏயா மனுஷனை சூட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. புறா போய் சமாதானம் தான் சண்டை எடுத்துதான். என்ன காருக்குள்ள யாரு? போய் பாரு. பார்த்துருவோம். யாரையுமே காணா, டிரைவர் தான் இருக்காரு. கூட எவனு வராம இவன் மட்டும் எவன் தான்? என்னையா சேட்டுக்கிட்ட மாட்டேன். என்னையா திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற? பின்னே சேட்டை பார்த்தா ஓடிடுவே இல்ல. உனக்கு இப்ப பணம் தானே அவன? ஆமாம். அப்படின்னா நான் சொல்றேன் செய்யி. என்ன செய்யணும்? என் தாய்மொழி தமிழ்ல லாரி ஏறின மாதிரி கடமடன்னு பேசாம அழகா செந்தமிழ்ல என்னைக்கு வந்து கடனை கேட்கறியோ அப்பயே அவன் பணத்தை வாங்கியா. ஓகே, என்ன பேசணும்? பேப்பர் எடுத்துக்க, நான் சொல்ற மாதிரி எழுது. தாங்கள் என்னிடம் வாங்கிய கடன் தொகையை. உடன் தொகையை? உடவும் தொகை இல்ல, கடன் தொகை. கடன் தானே வாங்கினேன். ஓகே, அவர் கே எதுக்கு அவங்க சொல்ற? எதுக்கியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற? அப்புறம் இன்னான்னு கேட்டேன் கோயா. அதைத்தான் அப்படி சொன்னியா? சரி எழுதிக்க. அசலும் வட்டியும் சேர்த்து 15,332 ரூபா 40 நயா பைசாவை. அரே, அசல் வட்டி கரெக்டா சொல்றியா? தமிழ நாணயத்தையா திருப்பி தருமாறு மிகவும் பணி வெண்புடன். அது பணி வன்புடன் இல்ல. இதை மட்டும் கரெக்டா சொல்றேன், சீக்கிரம் கத்துக்கிறோம். சரி அப்படியே எழுதிக்க. கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சேட் படிக்கிறேன். படி. பார்த்து படிக்கப்படாது, மனப்பாடம் பண்ணி பேப்பரே இல்லாம வந்து ஒப்பிக்கலாம். அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சொல்லணும். சரி, சேட்டு சீக்கிரம் கொண்டாந்து சொல்றான். அது வரைக்கும் வட்டி கிடையாது. அப்ப நாளைக்கே சொல்றான். ஓகே டீக்கே. அரே தமிழன் சொல்லி ஹிந்தி பேசுற டீக்கே சொல்லி. அரே வண்டியறா, இவன்லாம் தமிழா. குத்து மதிப்பா ஏதாச்சும் ஒரு பாஷையை பேசினா அது வேற மொழியா இருக்கு. சரி எப்படியோ இன்னைக்கு அவனை சமாளிச்சுட்டான். ஆண்டவன் தான் நாளைக்கு காப்பாத்தணும். சும்மா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஏய் என்னடி எப்பயும் 8 மணிக்கு வேலைக்கு போற, நீங்க 9 மணிக்கு போற? காலகாலத்துல வேலைக்கு போனுங்கிற அறிவில்லை உனக்கு? என்னங்க மாமோய், உங்க உடம்புல தெம்பிலன்னு சொல்லிட்டு உப்பு கண்டம் போட்டு குழம்பு வச்சுட்டு வந்தேன், அதான் லேட்டு. சரி சரி, காலங்கத்தில் 11 மணிக்கெல்லாம் போய் மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து படுத்து கிடங்க. சாயங்காலம் நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அப்போ வரட்டுமா? பேக் பேக் பேக். இந்த வேலையெல்லாம் ஏன்டா வச்சுக்கிறாத. பொண்டாட்டிய தொடறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு வேலைன்னு நினைச்சுக்கோங்க. மற்ற வேலையை தான் செய்யறது இல்ல, இந்த வேலையை தான் செய்யலாம்ல. புருஷனை வேலை வாங்கி தான் நீ வாழணும்னு நினைச்ச, வாழ்க்கையில கேப் விழுந்துரும். இப்ப மட்டும் என்ன வாழுது? கல்யாணமாய் 6 மாசமா கேப் விழுந்துதானே கிடக்கு. இருக்கிற கேப்ப பெருசாக்கிறாதடி. போ வேலைக்கு, போடி வேலைக்கு. மார்வாடி வர்ற சைஸை பார்த்தா தமிழை கத்துருப்பானோ. இரியா, இப்ப என்னத்தை கண்டுபிட்டு அப்படி சிரிக்கிற நீ? அரே 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 யோ, இது யாச்சே? நீ தானே அரை அரைன்னு 5-6 தடவை கேட்டா அதான் அரைஞ்சேன். அரே அரே அரேன்னு உன்னை செல்லமா கூப்பிடுறியா? அப்படியா? தப்பு பண்ண செட்டு. சாரி சார், உட்கார உட்கார உட்கார. அப்புறம் என்ன விஷயம் செட்டு சொல்லுங்க. அரே, நான் நிம்பிள் கிட்டே தமிழ் கரெக்டா பேச வந்திருக்கேன். தமிழ் பேசுவா? எங்க பேசுவா? தாங்கள் எனக்கு தர வேண்டிய பணம் 15 அவிக்கியா? 15 அவிக்கியாவா? ஏய் தமிழங்க. இதோ இதோ படி. அதெல்லாம் பார்த்து சொல்லப்படாது, மனப்பாடம் பண்ணி சொல்லு. சரி, இப்போ ஆரம்பத்துல இருந்து கரெக்டா சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான், அதுலயும் உனக்கு பாதிலே பீஸ் போச்சு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து முழுசா சொல்லு போ. அரே, பாட விஷயத்துல என்ன எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குது? நீ மட்டும் பண விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்குதுல்ல, அது மாதிரி தான் அது. போ. ஆஹா, இன்னைக்கு போகுது, நாளைக்கு ஃபுல்லா படிச்சுட்டு ஃபில்அப் பண்ணிட்டு வருது. பாப்போம் போ. சேட்டு வருது. ஆஹா, நாளைக்கு வந்து புல்லா சொல்லிட்டானா இவனுக்கு பணத்துக்கு நான் எங்க போவேன்? வரட்டும் பாப்போம், வெங்கம் போயிட்ட என்ன பண்ண போறேன். தம்பி வணக்கம். அது யாரா கூடவே பிறக்காத அண்ணன்? நான் தான் தம்பி, இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். நீங்க சும்மாவே இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கோம். யார்கிட்ட கொடுக்க போற? உங்ககிட்ட தான். நான் வாங்கினா தானே. ஆஹா, கொடுக்குற விருதை வேண்டான்னு சொல்றதுக்காகவே ஒரு விருது கொடுக்கலாமியா? அதை யார்கிட்ட கொடுப்ப? தம்பி தமாஷா பேசுது போல இருக்கு. போயா போயா போ.
விருதை கொடுத்து வேலை வாங்க பாக்குறாங்க. அரே நிறுத்து அது ஒரு கான். அரே ஒண்டி புலி மரத்தோடு பரமா உட்காந்துருக்கான். அரே ஒண்டி புலி வாங்க சேட்டு. வாங்கத்தானே வந்திருக்கோம். சரி இதுல உட்காருங்க. இதுலயா? இதுல உட்காந்தா கிழிஞ்சிருமே. எங்கனாப்ல நான் ஏற்கனவே கிழிஞ்சுதான் கிடக்கு. சரி என்ன இந்த பக்கம்? ஏய் இடிச்சேன்னா இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன். ஓ மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கியா? சொல்லு. தாங்கள் என்னிடம் வாங்கிய கடன் தொகை அசலும் வட்டியுமாக 15,332 ரூபாய் 40 நயா பைசாவை திருப்பித் தருமாறு பணிவன்புடன் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னது மார்க்கா சொல்லு. அரே அது கடைசியில் தான் சொன்னேன். கடைசியா சொன்னாலும் முதல்ல சொன்னாலும் சொன்னதுதான். டேய் இந்த பீலா விட்டு பம்மாத்து வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டுறேன் நான் தரிப்பாயில. இதை மட்டும் நல்லா சொல்ற, அதை சொல்ல மாட்டேங்கிற. ஊருக்கு வந்த உடனே முதல்ல கெட்ட வார்த்தை தானே பக்கத்து கொடுக்குறீங்க. அப்ப இதையும் கத்துக்கிட்டு வா, நான் காசை கொடுக்குறேன். போ கூட்டம் போடாத போ. ஏண்டா நான் ஒரு ஆள் நிக்குது உங்க கண்ணு கூட்டமா தெரியுது. அட கொய்யால சொன்னாங்கடா போடா. ரூபாய் 60 வந்துக்குறேன். எங்க விட மாட்டேங்கிறான். சபா என்னப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் முதல்ல இதை புடி வச்சுக்கிறவா. நான் அவசரமா வெளியூர் போறேன். ஏதாவதுன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு. திடீர்னு எதுக்கு அவசரமா வெளியூர் போற? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைண்ணே, நம்ம ஐயனா தங்கச்சியை கடத்திட்டு ஊரை விட்டு ஓட போறேன். கடத்த போறியா? என்னடா அப்படி இறங்கிட்டீங்க? டேய் ஐயோ நம்ம எங்கடாச்சும் போய் பதுக்கிற வேண்டிய. அவ்வளவு பெரிய சுமதாங்கிக்கெல்லாம் எப்பரா நீ ஒரே அடியில உடைச்ச? அண்ணே எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குண்ணே. அதை கண்டுபிடிச்சு அடிச்சா எதையும் சாய்க்கலாம் சாதிக்கலாம். அதே மாதிரி அந்த கல்லுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது, பார்த்து அடிச்சேன் உடஞ்சிருச்சு. அப்படின்னா என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குன்னு சொல்லு. எல்லாம் அவங்கவுங்களே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலன்னா பிரச்சனை தான். தம்பி பல்லு பத்திரம். ஏன்? தேங்காய் மிட்டாய் வருது. ஐத்தலக்கா ராகுல், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுமா, பேசு சும்மா பேசுமா. இவர் இருக்காருன்னு பாக்குறியா? அதானே, நான் வேற யாரும் இல்ல. இவர் பாவம் சும்மா. அண்ணா உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி. போறேன். வரும்போது வம்பா குட்டி வந்துருங்க. யாராச்சும் ஒரு பிகர் வந்து அங்க போய் சாணி எள்ளு சகதி இல்லைன்னு அனுப்பி விட்டுறது. ஏடா நான் கிட்டே போறேன். தள்ளு. யூ ப்ளீஸ் கண்டினியூ. இருங்கடி சொல்லு. நான் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன். மேல்கொண்டு என்ன படிக்கலான்னு ஐடியா கேட்கத்தான். உனக்கு எதுக்கு படிப்பு? உன் கண்ணிலேயே பி இருக்கு, பியூட்டிஃபுல் ஐஸ். உன் உதட்டிலே பிஎல் இருக்கு, பியூட்டிஃபுல் லிப்ஸ். அடடடா. மொத்தத்தில் ஒரு நடமாடும் யூனிவர்சிட்டி. என் வாழ்க்கை பத்தி உன்கிட்ட பேசணும். ஒண்டிபுலி என்னடா என்ன சத்தம்? என்னடா போகும்போது ஒருத்தி இருந்தா வரும்போது ஒரே கூட்டமா இருக்கு. என்ன நடக்குதுங்க? அப்படின்னா இது என் கேர்ள் ஃப்ரெண்டு, அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் அவங்க வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க இங்க வந்திருக்காங்க. இப்ப முதல்ல உன் வாழ்க்கையை பத்தி நான் முடிவெடுக்க போறேன். வாங்க. எங்க நான் இழுத்துட்டு போற? ப்ளீஸ் நான் சொன்ன கேளு. ப்ளீஸ் முதல்ல அவனை ஊருக்கு அனுப்பு. அடி படுவா. ஏன்டா என் பேரை அனுப்ப சொல்றேன்? என்னைய மாதிரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இவனால சும்மா இருக்க என் கௌரவம் போயிரும் போட்டு. அப்படின்னு உங்க கௌரவத்துக்கு பெரிய பங்கு வந்துருச்சு. 2 பொட்ட பிள்ளை. சும்மாரா 2 பொட்ட பிள்ளை கூட தேவையில்லாம ஆடி பாடி அரட்டை அடிச்சு திரியா அந்த பையன். ஒரு இளநில ஒரு குழாய போட்டு உரியற. சும்மாரா மறந்து போடா. சும்மாரா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்லயும் ஒரு குழாய போட்டு உரியற. ப்ளீஸ் எங்க விட்ட எதுல விட்ட? கூல் ட்ரிங்க்ஸ்ல விட்ட. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாத்தல ஒரு குழாய போட்டு உரியறத பாத்துக்கோம். ஆனா ஒரு கன்னி பொண்ணு ஹவுத்துக்குள்ள இருக்க தண்ணிய எந்த குழாயும் போடாம வாயோட வாய வச்சு உரியற நீ பாத்துக்கியா? அப்படி எவன்டா பண்ணவே? உன் பேர ரியாக்ஷன் ஹெவியா இருக்கு. செத்த நீ பல வேகமா பார்த்தது. அப்படியா பண்ணுன என் ராசா? என் தங்கம் அச்சு அசலா உன் தாத்த நாட்டமே பண்ணிருக்கடா. தாத்த நாட்டமா? அப்ப இது வம்சாவளியா தான் நடந்துகிட்டு இருக்கா? பின்ன பெருமைப்பட்டுக்கிறியா நீ? அவன் யாரோட வாயில வாய வச்சு உறிஞ்சான் தெரியுமா? யாருடா? காசி ஐயனாருடைய தங்கச்சி வாயில. என்ன கண்ணு நட்டுக்குச்சு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அவன் தங்கச்சியை யாரு ஏற இறங்க பார்த்தாலும் சரி
பாக்குறவன் கண்ணு மட்டும் இல்ல அவன் குடும்பத்திற்கு கண்ணை பூரா நோண்டி எடுத்துருவான். ஆனா உன் பேரே அந்த பிள்ளையோட வாயில விளையாண்டுருக்கான். அப்படின்னா அவன் வாய்க்குள்ள இருக்க பொருள் பூரா என்ன ஆகுன்னு நீ யோசனை பண்ணிக்க. இவன் பொருளை பத்தி கூட எனக்கு கவலை இல்லையே. இவன் கூட சேர்ந்த என் பொருளெல்லாம் எப்படி எடுக்க போறாங்க தான் எனக்கு பயமா இருக்கு. ஒன்னே மாதிரி என் காலை எடுத்து உடக்காக்கிட்டாக்கிட்டா. வேலை வெட்டி இல்லாம ஒரே இடத்துல சும்மா கிடக்குற பயலுக்கு காலு போனா என்ன கையு போனா சும்மா கேடாடா. பேராண்டி உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? அந்த பொண்ணுக்கு தான் என்ன பிடிச்சிருக்கு பாட்டி, வேணான்னு கேட்டு பாருங்க. மறுபடியும் ஏன்டா ஏன்டா கேட்க சொல்ற நீ? ஒரு சாட்சிக்கு தான். சாட்சியா? என்ன தாண்டா எத முதல்ல ஏறா எதுல? கூரை மேல இறங்குடா. எதுக்குள்ள? வீட்டுக்குள்ள கட்றா. என்னத்த? தாலியடா. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? அந்த பயலுக்கு புத்தி சொல்றத விட்டு ஏறா இறங்குடா தாண்டாங்கறீங்க. இவன் ஒருத்தன் காஞ்ச சருகுல மூத்திரம் பெஞ்ச மாதிரி லொட லொடன்னு. நீ இவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ ரவுண்ட் கட்டி விடுறா லவ்ஸ். அண்ணன் கோச்சிக்கிட்டு போறாரு. உனக்கு கிடைச்ச மாதிரி அழகான பொண்ணு அவனுக்கு கிடைக்கல இல்ல, அந்த வேக்காடு. திரும்பி இந்த பக்கம் போறாரு. அங்கிட்டு முட்டுச்சந்திரா வழி தெரியாம அலையுது பயப்புள்ள. நீ பின் ஓகே பாட்டி. என்னது? அடாடாடா இது வேற கர்ரு கர்ரு கத்துறனால நம்மகிட்ட கொடுத்து போயிட்டா போட்டுருக்கு. ஹலோ யாருங்க? आप कौन है? கோன் கையா? ஏது? मेरा बेटा किधर है? இதர் கையி. அம்மா கால் கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. யார் நீ? मैं सपना बोल रहा हूँ. அதி பொம்பளை செட்டு. ஒருவேளை இவனும் கடை வாங்கிட்டானா? ஏற்கனவே நான் அந்த செட்டு படுற பாடு பத்தாரா போன்ல வர பொம்பளை செட்டு வர்றாள் ஐயா. வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். ஆஹா சேட்டு வந்துட்டானே, சேட்டு வந்துட்டாரு. என்ன கெட்ட பண்ண மாத்திட்டு வர்றா? இன்னைக்கு எந்த ரூட்ல வந்து கடன் கேட்க போறாரோ? இருக்கட்டும், அவன் ரூட்ல போனா நம்ம ரூட்ல போய் ஆப் பண்ணுவோம். வாயா சேட்டு. நிறுத்து. நீர் கூறுவது என் காதில் இரும்பை காய்ச்சி ஊத்துவது போல இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கு? என் பெயர் ராம்லால் சேட் அல்ல, பித்தன். பித்தன்னா எங்க ஊர்ல லூசு பையனா அர்த்தம். தமிழ் பித்தன். ஓ தமிழ் பித்தன். சரி அது இருக்கட்டும். இது என்ன கூட்டம்? புள்ள பிடிக்கிற வழியில இறங்கிட்டியா? உடனே அறியாமையில் பேசாதே. அவர்கள் எல்லாம் என்னிடம் தமிழ் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள். எப்படி? இவர்கள் சீவகன், சிந்தாமணி, மணிமேகலை, வளையாவதி, குண்டலகேசி. ஓ அந்த அளவுக்கு போயிட்டியா? சரி சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போ. இருந்தா கொடுக்க முயற்சி பண்றேன். கொங்குதேர் வாழ்க்கை எஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. யோ என்னையா நான் சொன்னதை சொல்லியானா எனக்கு தெரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கா? எதை கூற வேண்டும்? அதான் எனக்கு எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி சொல்லுனல்ல, அதை சொன்னா தானே உன் பற்று தீர்ந்து போகும். பற்று, அந்த பற்றுதான் இப்பொழுது தமிழ் பற்றாக மாறிவிட்டது. நீ தமிழ் தாத்தா. வாழ்க உன் குலம், வாழ்க உன் கொள்கை, வாழ்க உன் கொற்றம். என்னை மாற்றியவனே நீதான். என்னடா இது? நீருங்கிறா நெருப்புங்கிறா. தற்போது நான் கடன் கொடுப்பதும் இல்லை, கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதும் இல்லை. அப்பாடா உண்மையிலே மாறிட்டாயா? அப்புறம் என்னை மனிதனாக்கிய மாமேதையே, நான் ஓலைச்சுவடிகளுடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். புறப்படுகிறேன். பொழுது கழிகிறது. பொழுது கலிதா? என்னடா இது? நம்ம தமிழ மேலாப்புல பேசிட்டு வண்டி ஓடிக்கிறா, இவன் ஆழமா இறங்கி தூர் வர அளவுக்கு போயிட்டானே. இருக்கட்டும், இனிமேல் ஒவ்வொரு சேட்டையும் இவன் ரேஞ்சுக்கு மாத்திட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏழை இருக்க மாட்டான், கடன்காரன் இருக்க மாட்டான். ஆரம்பிக்கிறேன் இப்ப இருந்து என்னுடைய தொண்டை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, அரும் சாதனை, அரும் சாதனை. பொம்பளைய ஒதுங்கிறாடமா? இங்கே அத்தனை நாளா படுத்திருந்தேன். போறமா போறமா, நீ இருந்துட்டு வாடா. இந்த லொடுக்கு கிளவி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஒரு சின்ன பையனை போய்கிட்டு ஏறுடா இறங்குடா தாண்டான்னு உசுப்பேத்தி விட்டு அவன் மொத்தத்துக்கு அந்த புள்ளைய தள்ளிக்கிட்டு ஓடிட்டான். இப்ப இவன் பார்த்த வேலைக்கு அந்த ஐயனாருக்கு பயந்துக்கிட்டு நான் தலைமறைவா தெரிய வேண்டியதா இருக்கு. வருவனாக்கு இனிமேல் வெளியே இந்த புதருக்குள்ளேயே குழிய தோண்டி சதாம் ஹுசேன் மாதிரி பதுங்கி இருப்பன தவிர வெளியே நடமாட மாட்டானே. இங்க என்ன இருக்கீங்க? டேய் ஒன்னு யாருன்னு தெரியாது, என்னமா பழகுன மாதிரி வந்து பேசுற? யாரா நீ? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே, உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்ண்ணே. அண்ணா இந்த பையன் கொஞ்சம் வச்சுங்கண்ணே. வாங்க. என்னை பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவேன். அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன். அப்படியா? சரி நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். வரண்ணா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணே இவன் யாரா? அண்ணே அண்ணே
நான் தானே பெருமாள். என்னடா அண்ணன் எல்லா வாரமும் சொன்னாரு இந்த பணத்தை வச்சுட்டு பை எடுத்துக்க சொன்னாரு. ஓ அந்த பெருமாள் நீதானா? சரி சரி சரி. என்னண்ணே செக் பண்ணிக்க. உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே. அட அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதடா. எதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும். சரி பாரு கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணே. டே இது என்ன பொட்டலாம்? கஞ்சா பொட்டலாம். கஞ்சாவா? எத்தனை நாள் நடக்குதுடா? எத்தனை நாளா நடக்குதா? அண்ணன் 2 வருஷமா இங்க உட்கார்ந்தா விக்கிறாரு. டேய் நான் வித்தத நீ எப்படா பார்த்த? டேய் இவ்வளவு நாளா ஊருக்குள்ள சும்மா இருக்க சொல்லிட்டு கஞ்சா வித்துட்டு இருக்க. ஐயா சத்தியமா எனக்கு இது சம்பந்தம் இல்ல. என்ன பதறீங்க? இங்க இருந்தாலும் சும்மா தான் இருக்க போறீங்க, அங்க வந்தாலும் சும்மா தான் இருக்க போறீங்க. ஒரு தடவை வந்தா எல்லாம் பழகி போங்க. வாங்க. ஐயோ எந்த பிரச்சனைக்கு போகாம சும்மா இருந்தது. ஐயோ ராஜபோகமா வாழ்ந்தவன தேங்காய் நார்ல கயிறு திரிக்க விட்டாங்கள ஐயா. அண்ணே வாப்பா வாயா. என்னென்ன திடீர்னு வேலையெல்லாம் செய்றீங்க? என்ன நடந்துச்சு? நடக்க கூடாதெல்லாம் நடந்துச்சுப்பா. நான் பாட்டுக்கு செவனேன்னு சும்மா இருந்தேன். அதுதான் தெரியுமே. எவனோ ஒரு நாதாரி பையன் வந்து அன்னை சினிமாவுக்கு உங்களை சும்மா கூட்டி போறேன் வாரீங்களான்னா சும்மாவா அப்படின்னு கூட போனேன். அங்க போனா என்னையா இந்த படத்தை கூட்டி வந்திருக்க? கம்முன்னு படத்தை பாரியா. போகும்போது சும்மா கும்முன்னு சார்ஜர் வீட்டுக்கு போலாம். இப்ப ஏறிடுச்சே. என்னங்க ஒண்ணே என்ன பண்றது? வந்துட்டேம்மா. எவன்டா அவன்? பாசையே போட்டு விட்ட மாதிரி. ஐயோ படம் பார்க்கறான். ஏண்டா பின்னால இருந்து ஒரு குரங்கு நோண்டிக்கிட்டே இருக்கு. குரங்கு ஃபேமிலியோட படம் பார்க்கறவன ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? டேய் போஸ்ட்மேன். போஸ்ட்மேனா இருந்தாலும் ஃபாஸ்ட்மேனா? இந்த குரலை எங்கேயே கேட்ட மாதிரில இருக்கு. ஏய் திரும்பு. பொட்டாட்டி. ஐயோ அடிக்கார தெரியாம பாட்டுடா. போறானா பார்த்து பயப்பட வேண்டியா இருக்கு. என்னடி இது? அவன் உன்னை ஃபேமிலிங்கனா நீ அவனை பாஸ்ட்மேன்ங்கற என்ன நடக்குதுங்க? யோ சர்தா நிறுத்தியா? சும்மா வளவளன்னு கத்தாத. நமக்கு கல்யாணமா 8 மாசமா நீ சும்மாவே இருக்க. அந்தாள பாரு என்னைக்கு லெட்டர் கொடுத்தானோ அப்பத்துல இருந்து சும்மாவே இருக்கிறது இல்ல. சந்தோஷமா இருந்தேன். அத இங்கே வந்து கெடுத்துட்டியா? நீ நல்லா இருப்பியா? பாஸ்ட்மேனா? அடி பாவி. டேய் ஐயோ அவளுக்கு லெட்டர் கொடுத்துட்டு எனக்கு தந்தியை கொடுத்துட்டாரே. டேய் அன்னைக்கு கொண்டு வந்த லெட்டர் இதுதானா? இதான் நடந்தது. அப்ப தொங்குனதுதான் இந்த தலை. அன்னைக்கு எனக்கு எதுல வீக்னஸ் பான்னு கேட்டீங்கல்ல, இதுல தான். கரெக்டுப்பா, கரெக்டா சொன்னையா. ஒரு மனுஷன் எந்த விஷயத்துல வேணாலும் சும்மா இருக்கலாம், சோம்பேறியா இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் சும்மா இருக்க கூடாதியா. கொத்தி கொதறி கொண்டு போய் கும்பி அடிச்சிருவாங்க. கும்மி அடிச்சுட்டாங்க. தம்பி என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போய் உன் வேலையை பாரு. மிஸ் ஆகி நீ கயிறு திரிக்க வந்துடாத. போ 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 போ. வேலையும் செய்ய விட்டுட்டு போயிட்டாலே. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவாம் கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்க போல் இருக்கு.